ஹேடன் ஹிஸ்ட்ரி. ஆயிரத்தி 1993 வருடம் நாங்கள் பயன்படுத்திய வழித்தடம். செக்ரட்டேரியட்டில் வேலை பார்க்கும்போது இந்த வழித்தடம் வழியாக தான் நாங்கள் வர்றது. புனித்பே ஜெட்டிலேருந்து நடந்து வரும்போது ஷார்ட்கட்டு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். காடு வண்டி இருக்குது. எவ்வளோ சொல்லப்போனால் 10, 20, 30 வருஷம் ஆச்சு. ஆமாம், 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபுட்பாத்தில் நடக்கிறேன். நம்ம வீடு 94, இது 2024. ஆஃப்டர் 30 இயர்ஸ் இந்த வழித்தடத்தில் நடக்கிறேன். இயற்கையான சூழல் அவ்வளோ அழகாக இருக்கும். முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபுட்பாத் அப்படியே தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது தான் இந்த ஃபுட்பாத்து. ஷார்ட்கட்டு, அதாவது பங்காளி கிளப்புக்கும் செக்ரட்டேரியட்டுக்கும் உள்ள ஷார்ட்கட்டு. அதனால் அந்த ஃபுட்பாத் பாருங்கள் இன்னும் உடையாமல் இந்த செங்கல்லாம் பார்க்கலாம். எவ்வளோ ஸ்ட்ராங்கான செங்கல் இது. இது அந்த காலத்தில் உள்ளது. அருமையான செங்கல், இன்னும் உடைக்க முடியாது. அவ்வளோ அழகான கட்டுமான பணி அப்போவே நடந்திருக்கு. அதனால தான் இது வரைக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது அப்படியே இருக்குது பாருங்கள். நான் அப்போவே என்னென்ன எத்தனை ஸ்டெப்புன்னு இப்போ மறந்துட்டேன். மேலே வந்து எண்ணிட்டு வா, எத்தனை சைடுன்னு மொத்தம். முதல்ல டெய்லி எண்ணுறது தான் வழக்கு. மறந்தாச்சு, 30 வருஷம் ஆச்சுல்ல. அந்த ஞாபகம் வந்தது. அதனால் இப்போ இறங்கி இன்றைக்கி அந்த ஸ்டெப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். இருக்குது. யாரும் இதை யூஸ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், யூஸ் பண்ணியிருந்தா மேலே அந்த கொடி கிடியெல்லாம் அவ்வளோ இருக்காது. நேச்சுரலாக ஒரு மரம் பாருங்கள். இந்த மாதிரி ஆந்த்ரோபாலஜிக்கல் மியூசியம் இருக்குது பக்கத்தில் இருக்க பில்டிங்கு. அந்த காம்பவுண்டுக்குள்ளேருந்து இந்த மரம் வளைஞ்சி ஒரு பாலம் மாதிரி. இங்கிட்ட சோம்பேன் ஹோட்டல் சோம்பேன் இருக்குல்ல, அதோடைய லேண்டு. எவ்வளோ அழகா வெயிலில் வந்துட்டு நீங்கள் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ குழுன்னு இருக்கும். அதை நியராக ஓட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் உங்களுக்கு வர வேண்டிய பாதை. அதான் கோர்ட் வழியாக செக்ரட்டேரியட்லேருந்து அப்படியே கோர்ட் வழியாக போய் டிப்டி கமிஷனர் ஆஃபீஸ் ஜங்ஷனில் கீழே இறங்கி வரணும். பங்காளி கிளப் வரணும்னா இந்த ஷார்ட்கட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இல்லை, 400 மீட்டர்ஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். சரிங்களா? அருமையான வழி. பரவாயில்ல, கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க நடக்கிற மாதிரி. இந்த மாதிரி நேச்சுரல் எக்தம் அழகான பிளான்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள். அருமையான பிளான்ஸு. சரிங்களா? வித்தியாசமான நிறைய பிளான்ஸ் இருக்குது. சூப்பர். 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே பொருளில் தான் இருக்கும். பட்டு இது வழியாக வர்றதுக்கான தேவை ஏற்படலை. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வாக்கிங் வரும்போது ஜோகர்ஸ் பார்க் போயிட்டு வந்தோமா, ஸோ அந்த வேலை இது இருக்கும். சரி, எத்தனையோ வருஷம் ஆச்சு, சரி போய் பார்ப்போம் அப்படிக்காக நாங்கள் வந்து பார்த்தா இதுதான் ஆந்த்ரோபாலஜிக்கல் பேக் சைடு. இதுலேருந்து ஷார்ட்கட் வச்சுருக்கேன். இங்கே கீழே இறங்குறதுக்கு இந்த பாருங்கள், இங்கே டர்ன் ஆகுது. இந்த வந்தாச்சு. இதுதான் பங்காளி கிளப் ஜங்ஷன். எவ்வளோ சூப்பரான ஃபுட்பாத் பார்த்தீங்களா? குறைஞ்சது 30 வருஷம் நான் பார்த்து 30 வருஷம் ஆச்சு. பட்டு அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியல அந்த ஃபுட்பாத் போட்டு. இன்னும் அப்படியே இருக்கு பாருங்கள்.
கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக வருது, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணலாம். இருந்தாலும் பரவாயில்ல. வந்தாச்சு நம்ம பங்காளி கிளப் ஜங்ஷன் பாருங்கள். ஸோ என்னுடைய மகனை என்ன சொல்லியிருந்தேன், எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு. டோட்டல் 105 ஸ்டெப் இருக்கு. இது வந்து 105 ஸ்டெப்பு. ஸோ வாக்கிங் போகிறவங்க இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சால அவங்களுக்கு ஒரு 4 ட்ரிப் நடந்தாலே போதும். ஒரு ஃபுல் டேக்கான வாக்கிங் இதிலே முடிஞ்சிடும். சரிங்களா? 105 ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்காளி கிளப் டு செக்ரட்டரியேட் போகிறதுக்கு உண்டான ஷார்ட்கட் ஸ்டெப்ஸு நல்லாயிருக்கு. சரி, இங்கே ஒரு நம்ம அண்ணன் வந்துட்டு ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க, போண்டா இல்லையா, போண்டா அது போட்டிருப்பாரு. அது வாங்குறதுக்காக போகிறோம். சூப்பராக இருக்கும் போண்டா, பாருங்கள். இன்னும் கொடுங்கண்ணே, போண்டா கொடுங்க ஒரு 3. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்க்யூ.